5 கோடி நிதி சேர்க்கறதுக்கான ரோட் மேப் பத்தி பேசிக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு டே 4. ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுக்கணுமா எடுக்கக்கூடாதான்ற டைலமா பல பேருக்கு இங்க இருக்கு. அதை எடுக்க வேண்டிய ஒரு விஷயம், இது ரொம்ப நல்லது. ஏன்னா இந்தியாவுடைய மெடிக்கல் இன்ஃப்ளேஷன் ஒரு வருஷத்துக்கு 14% போயிட்டு இருக்கு. இது ஒன்றும் விளையாட்டுல. ஹாஸ்பிட்டல் பில்ஸ் எல்லாம் பார்த்தாலே நமக்கு பிபி ஏறுது. பிரீமியோட ரேட் என்னன்னா ஆவரேஜா 5 lakhs per person எல்லாரும் சொல்றாங்க. ஆனா இன்னும் பலர் என்ன சஜஸ்ட் பண்றாங்கன்னா நீங்க 10 lakhs பாலிசி எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது, இன்னும் நல்லதுன்னு சொல்றாங்க. இன்சூரன்ஸ்ல நீங்க புரிஞ்சுக்க வேண்டிய ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னா தயவு செஞ்சு சீக்கிரமா ஆரம்பிங்க. ஆரம்பிச்சீங்கன்னா உங்களுக்கு இந்த அமௌண்ட் ஏறிக்கிட்டே தான் போயிட்டு இருக்கு. பாலிசி அப்படின்னு பார்க்கும்போது இது ரொம்ப ஹார்டா, ரொம்ப கஷ்டமா, மண்டையை போட்டு குழப்பிக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னு நீங்க நினைக்க வேண்டாம். இது ரொம்ப சிம்பிள். ஜஸ்ட் 8 விஷயங்கள் நீங்க செக் பண்ணிட்டா போதும். உங்க பாலிசியில கோபே அப்படின்னு போட்டிருந்தாங்கன்னா கம்மியான பிரீமியமுக்கு கிடைக்குதுன்னு நினைச்சிட்டு வாங்கிடாதீங்க. ஏன்னா இது மோஸ்ட்லி 25% நீங்க தான் அப்புறம் ஹாஸ்பிட்டல் கடுக்க வேண்டியதா இருக்கு. பாக்கி 75 தான் இன்சூரன்ஸ் கவர் பண்ணும். நம்பர் 2, ரூம் ரெண்ட்டுக்கான லிமிட் என்னன்னு பாருங்க. இப்போ 1% அப்படின்னு உங்க பாலிசியில போட்டிருந்தாங்கன்னா 5 லட்சம் பாலிசிக்கு 5000 தான் உங்களுக்கு ரூம் ரெண்ட் கொடுப்பாங்க ஒரு நாளைக்கு. ரூம் ரெண்ட் அதிகமா போயிடுச்சுன்னா பாதி தொகை நீங்க தான் கொடுக்குற மாதிரி இருக்கும். 3வது டிசீஸ் வாரியா எந்த ஒரு சப்ளிமெண்ட்டுமே இல்லாத மாதிரி பாருங்க. நிறைய அதுல சில டிசீஸ்க்கு கவர் பண்ண மாட்டோம்னு சொல்லுவாங்க, அதை செக் பண்ணிக்கோங்க. 4வது முக்கியமா ப்ரீ எக்ஸிஸ்டிங் கண்டிஷன் ஏற்கனவே இருக்கு. பாலிசி எடுக்கும் போதே உங்களுக்கு டிசீஸ் இருந்துச்சுன்னா வெயிட்டிங் பீரியட் இருக்கும். அது முடிஞ்ச அளவுக்கு கம்மியா எப்படி இருக்கான்னு பாத்துக்கோங்க. 5வது சில முக்கியமான டிசீஸ்க்கே டேட் கேர் ட்ரீட்மெண்ட் ஒரு நாள் காலையிலேயே முடிச்சுட்டு மத்தியானமே கிளம்புற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி விஷயங்களும் கவர் ஆகுதா பாலிசியில அப்படின்னு பாருங்க. எப்பவுமே உங்களுக்காக ஃபேமிலி பிளான் சூஸ் பண்ணுங்க. இதுல நீங்க, உங்க வைஃப், அதுக்கப்புறம் உங்க குழந்தைங்க வந்துருவாங்க. அதுக்கப்புறமா உங்களுடைய அப்பா அம்மா இருக்காங்க இல்லையா, வயசானவங்களுக்கு இண்டிவிஜுவல் பிளான் சூஸ் பண்ணுங்க. இது குட் ஹேபிட் அப்படின்னு சொல்லுவாங்க. 7வது உங்க பாலிசியில ப்ரீ அண்ட் போஸ்ட் ஹாஸ்பிட்டல் எக்ஸ்பென்ஸும் கவர் பண்றாங்களான்னு செக் பண்ணிக்கோங்க. 8வது ரெஸ்டோரேஷன் பெனிஃபிட் இருக்கா அப்படின்றத ஃபேமிலி பிளானுக்கு நீங்க செக் பண்ணியே ஆகணும். இந்த 8 பாக்ஸ் டிக் பண்ணாலே உங்களால ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுத்தா அது உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு கவரேஜா இருக்கும். நீங்க இந்த 5 crore சேலஞ்சில் சேரணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே 5 crore கமெண்ட் பண்ணுங்க. நாங்களே உங்களுக்கு மெசேஜ் அனுப்புறோம்.